ஆமா. இல்லையா போன வருஷம் பணம் 5,000 பணம் எடுத்துருந்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல? போன வருஷம் நல்லா பயணி படிச்சு இந்த வருஷம் ஒன்றும் பயணி போடலையே. அதான் ஒரு 10 நாளுக்குள்ள 1.5 குடம் கிட்ட பயணி இறக்குனீங்களா 10-20 லிட்டர் என்ன? ஆமா 10 நாள் இறக்கி இப்போ 10 பணம் ஆயிரும். 10 பணம் இப்போ 4 லிட்டர் 3 லிட்டர் தான் வருது. இந்த பயணி தானா? ஆமாம் இதுதான் பயணி. வேலை பயணி இல்லை 3 லிட்டர் தானே இருக்கும். 3 லிட்டர் தான் இருக்கும். இப்போதான் எங்கே வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. 10 நாளாக கிடந்து படாத பாடுபட்டு கிடைக்கல. ஆமாம் ஒரு பனையை 3 நேரம் ஏறி இறங்கி என்ன ஒன்றும் கூறில் இந்த வருஷம் கஷ்டம் வேலைப்பாடு தான் ஏற்படுத்த இருக்க தவிர வேற ஒன்றும் இது இல்லை. பனையேறி வாழ்க்கை இந்த அளவுக்கு சோகமாக இருக்குது இந்த வருஷம். ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரொம்ப குறைஞ்சி போச்சு என்ன? ரொம்ப கம்மி. ஆனால் நினைக்காங்க பனை ஏறுதாங்க பயணி இறக்குதாங்கன்ட்டு. ஆனால் அவங்க படுற துன்பத்தை வந்து நம்மளால கண்ணால் பக்கத்துல இருந்து பார்த்தா அவ்வளவு தெரியும். 4 நாள் பனை ஏறி கூட உட்காந்து பாருங்க. அவங்க படுற கஷ்டத்தை 4 நாள்லாம் வேண்டாம், ஒரு நாள் 1 மணி நேரம் அவங்க கூட காலையிலே வந்து இருங்க. அவங்க பனை ஏறி இறங்கி அந்த 14 இறக்கும்போது பாருங்க, அந்த 14க்கு எவ்வளோ காசு கொடுக்கலாம், அந்த கருப்பட்டிக்கு எவ்வளோ காசு கொடுக்கலாங்கிறது பொதுமக்களே சொல்லுவாங்க. ஏன்னா பனையோரையோட வாழ்க்கையில் அவ்வளோ சோகம் இருக்குது. கண்டிப்பாக அது உண்மை தான். நாங்கள் படுத்த பாட்டு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. அதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பாருங்க பயணி இவ்வளோ தான் இருக்குது. 10 பனை ஏறி 3 லிட்டர் பயணி இருக்குது. இந்த 10 பனை இன்னும் 10 பனை ஏறினா தான் இன்னும் 3 லிட்டர். அது எவ்வளோ கஷ்டப்படுறதுங்களே எங்களுக்கு தான் தெரியும். சரி மாமா ஏறுங்க, கண்டிப்பாக அந்த பத்திரகாளியமாக அருளோட உங்களுக்கு பயணி பெருகட்டும். சரி ஆத்தா வளர்த்தணும் தான்.